வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. குடியரசு தின விழாவில் ஆளுநருடன் ஏற்பட்ட மோதல். ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்கள் குடியரசு தின விழாவின் பொழுது ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்தை ஏற்பாடு செய்துள்ளார். ஆனால் வழக்கம் போல இப்பொழுதும் ஸ்டாலின் மற்றும் திமுகவின் அமைச்சர்கள் யாரும் பங்கேற்க மாட்டோம் என்பதை தெரிவித்துள்ளனர். மேலும் ஆளுநர் RN ரவி அவர்கள் தேநீர் விருந்து என்று கூறி பல லட்சங்கள் முறைகேடு செய்வதாகவும் தற்பொழுது திடீரென்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் RN ரவி அவர்கள் நடத்தக்கூடிய தேநீர் விருந்தில் தற்பொழுது கலந்து கொள்வதும் கலந்து கொள்ளாமல் இருப்பதும் அவர்கள் விருப்பம்தான். ஆனால் ஆளுநர் முறைகேடு செய்கிறார் என்றால் அதற்கான ஆவணங்கள் உங்களிடம் இருக்கிறதா? ஆளுநர் RN ரவி அவர்கள் மத்திய அரசு கொடுக்கின்ற பல ஆயிரம் கோடி ரூபாய்களை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீர்களா என்று ஆளுநர் RN ரவி அவர்கள் கேட்டால் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வருமா வராதா என்று பலரும் தற்பொழுது கேள்விகளை முன்வைத்துள்ளனர். ஆதாரங்கள் இல்லாமல் எப்படி ஆளுநர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம்? சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு இது தேவையா என்று பலரும் கூறி வருகிறார்கள். குடியரசு தின விழாவின் பொழுது தற்பொழுது கொடியேற்றும் நிகழ்ச்சியிலும் கூட எதற்காக ஆளுநர் கொடியேற்ற வேண்டும்? தமிழகத்தில் தமிழக முதல்வர் தானே கொடியேற்ற வேண்டும் என்பதற்கேற்ப அவரது செயல்பாடுகளும் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்திய சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஆளுநர் குடியரசு தின விழாவிற்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அதாவது முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் சுதந்திர தினத்திற்கும் கொடியேற்ற வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் மரபு. குடியரசுத் தலைவரே குடியரசு தின விழாவில் தான் கொடியேற்றுவார். ஆனால் சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அவர்கள்தான் கொடியேற்றுவார் என்ற தகவலும் நாம் அறிவோம். ஆனால் எதற்கு தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு செயல்படுகிறார் என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது ஆளுநருடன் இணக்கமாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஆளும் கட்சியாக வந்த பிறகு தற்பொழுது மோதலில் ஈடுபடுகிறார். பல லட்சங்கள் முறைகேடு ஆளுநர் செய்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளையும் ஸ்டாலின் முன்வைக்கிறார் என்றும் பலரும் சமூக வலைதளங்களில் கூறியிருப்பது ஸ்டாலினுக்கும் ஆளுநருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் குடியரசு தின விழாவிலும் மோதல் ஏற்பட்டதாகவும் சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்டில் கூறுங்கள்.